Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிப்ஸ் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இப்போ இதோட தோலை பீலர் யூஸ் பண்ணி நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி தோல் எல்லாமே எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதுலயும் தோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை சீவி எடுத்துடலாம். நீங்கள் உங்ககிட்ட பிளேட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த பிளேடு ரொம்ப தின்னாக ரொம்ப மெல்லிஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சிப்ஸ் ரொம்ப நல்லா மெல்லிஸாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அதனால் திக்காக இது பண்ணாமல் நல்லா மெல்லிஸாக சீவி எடுத்துக்கோங்க. பாருங்கள் என்னோடய கையே லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுல்ல. ஸோ இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கிறிஸ்பியாக வராது. எல்லாமே இதே மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை ஃபஸ்ட்டே உடனே பொரிக்கிறீங்க அப்படின்னா பொரிச்சிக்கலாம். இல்லை நான் மொத்தமாக சீவி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிக்க போகிறீங்க அப்படின்னா ஒன்று இதில் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் மேலே ஒவ்வொரு உருளைக்கிழங்க அந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அது மேலேயே வச்சுருங்க. அப்போ நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாமையும் இருக்கும், நல்லா ட்ரை ஆகிடும். அப்போ பொரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை மிதமான சூட்டில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கை சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு உருளைக்கிழங்க தான் சேர்க்கணும், மொத்தமாக அள்ளி கொட்டிடக்கூடாது. அதே மாதிரி இதில் நீங்கள் ரொம்ப நிறைய போட்டு பொரிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இது ஃப்ரை ஆகிறதுக்கு டோட்டலாக 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் அதில் ஒரு 7 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு சைட் திருப்பி விட்டுக்கோங்க. அப்படி ஒரு சைட் திருப்பி விடுறதுக்கு ரொம்ப ஒவ்வொன்றா திருப்பி விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் நல்லா கலந்துகிட்டே இருங்க. 2 சைடும் நல்லா ஈவனாக குக் ஆகிற மாதிரி. இன்னொரு சைடும் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுறலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நல்ல பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் சேர்த்து பொரிச்சுங்க அப்படின்னா சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பொரிக்கும் போதும் நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 சைடுமே நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பபிள் சுத்தமாக இருக்காது, ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி அதை 2 சைடும் நீங்கள் டச் பண்ணும் போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அப்போவே நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கப்பில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் சில்லி பவுடருக்கு பதிலாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் அதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.